ஒரு இன்னசென்ட் தமிழிசை தங்கப்பாண்டியன் என்ன பண்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க? ஏன் இல்லைன்னா உங்களுடைய சோசியல் மீடியாலே வந்து பெண்களுக்காக கொந்தளிக்கும் சில மீடியாக்கள் இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? What is Sridivya doing? Srividya or Sridivya, whoever that is, what is she doing? இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் for தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இப்படியா பெரியார் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க? அவர் பெரியார் அவரை கோட் பண்றாரு, பெரியார் கொட்டினார் இப்படிதான் தலையிலன்ட்டு. பெரியார் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி கொட்டினாரா? நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது என்ன? நான் ஒரு தாவேக்காவுடைய ஒரு ஃபேன் தான் நான் சொல்லலாம், நான் ஒரு சப்போர்ட்டர்னு சொல்லலாம். அப்ப நான் அதுவா? அப்ப அவர் என்ன பத்தி அப்படி பேசுறாரு, அது கரெக்டா? அவருக்கு பெண்கள் இல்லையா அவர் வீட்டுல? Doesn't he have a daughter or a wife or a mother or a sister? Or doesn't he have colleagues? Female colleagues இல்லையா அவங்க கிட்ட? இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த ஆளும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு அவனுக்குன்னு ஒரு டீசன்சி இல்லையா? நான் அவன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளவு கேவலமா தரம் குறைவா வந்து பெண்களை வந்து ஏதோ இந்த ஜெனரேஷன்ல பேசிக்கிட்டு and they're telecasting that also and you don't have any kind of response or any kind of மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. And that guy, what audacity he has to stand by that point. அதான்மா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு மீடியால வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசிட்டீங்களா சார், என்ன நான் அப்படிதான் சொன்னது தப்பு, சொன்னது ரைட்டு தான்றாருமா. இப்படி பேசுறவங்கள வேற எப்படி கூப்பிடுவீங்க? வேற என்ன வார்த்தை இருக்கு? சரியான நிலைப்பாடு. இந்த மாதிரி ஆட்களை இப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? ஏங்க நீங்க வந்து விவசாரி தாங்க கூப்பிடணும். எதுக்கு பின்வாங்கணும்? கனவு காண சொல்லிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காணிட்டு இருக்கு? அது இன்னும் அவர் கூட சொட்டையா இருக்காரு, நான் போய் நீங்க சொட்டை அப்படி சொல்ல முடியுமா? பாடி ஷேப் பண்ண கூடாது. பாடி ஷேப் பண்ண கூடாதுல. அவங்க தப்பு பண்ணலாம், நம்ம பண்ணலாமா? அதுதான் நான் சொல்றேன். see now I see what I see. Can I tell him that no, I should not body shame him? ஆமா, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வெயிட் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிளேட்டன்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டரே வந்து அசாசினேட் பண்ற மாதிரி, ஒரு பெண்ணுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்சியை வந்து பாதிக்கிற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி வந்து ஒரு ரிமார்க் பண்ணி, why isn't this national news? That's my question. Why do you always have a double standard when it comes to TVK? இல்ல TVK மட்டும் இல்லம்மா, இப்போ இவர் வந்து அப்துல் கலாமையும் அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டாரு, பெண் சமூகத்தையும் கேவலப்படுத்திட்டாரு. ஆனா என்னன்னா இதுல ஒரு செக்ஸ் ஒர்க்கரே எடுத்துப்போமா, அவங்க மட்டுமா பண்ணிக்க முடியும்? இன்னும் கூட ஒரு ஆண் போறான்ல, அவனை எதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவனுக்கு அவன் தானமா ஹி ஸ்டிமுலேட் பண்றான், அவன் தானமா வந்து காசு கொடுக்குறான், அவன் தானமா முதல் குற்றவாளி. அவனை பத்தி எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்கிறாங்களே. அவனுக்குன்னு ஒரு டேர்ம் கிடையாது. அவனுக்கு ஒரு டேர்ம் இருக்குதா? இல்ல கன்சியூமருக்கு ஒரு டேர்ம் இருக்கா? இல்ல அப்போ